Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட பழசாக இல்லாமல் புதுசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தோலை சீவி வச்சுருங்க. நல்லா தோல் எடுத்துருங்க. தோல் எல்லாமே சீவி இந்த மாதிரி வச்சுட்டேங்க. இப்போ இதை நம்ம சிப்ஸு சீவிக்க போகிறோம். நம்ம சிப்ஸ் சீவிறப்போ இந்த சீவிர இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா மெலிசாக இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மெலிசான சிப்ஸ் கிடைக்குங்க. மொத்தமாக நீங்கள் சீவி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேகாது, அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் வராது. அதனால் நல்லா தேய்க்கிறப்போ இந்த மாதிரி கீழே விழுகிற அந்த பீசஸ் எல்லாமே ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி இப்போ சிப்ஸ்க்காக இப்படி சீவிக்கிறேன். இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி சிப்ஸுக்காக இது மாதிரி சீவி வச்சுட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ மெலிசாக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்பியாக நம்மளுக்கு சிப்ஸ் கிடைக்குங்க. இதில் ஸ்டார்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டார்ச் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். அதை எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம சீவி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி அதில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இப்படி அலசி விடுங்க. அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே தனியாக வரணும். அதாவது நம்ம அரிசி கழுவுறப்போ அது வெள்ளை வெள்ளையாக வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி உருளைக்கிழங்கு கழுவுறப்பையும் உங்களுக்கு அதே மாதிரி வெள்ளை வெள்ளையாக வருங்க. எதுலேயுமே மேலே எதுவுமே மாவு மாதிரி ஒட்டாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டார்ச் அப்படின்னா மாவுத்தன்மை தான் அதிகமாக இருக்குங்க. அந்த மாவுத்தன்மை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடணும். இப்போ நல்லா ஒரு தடவை கழுவி விட்டுட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி. இப்போ நம்ம இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறொரு தண்ணி மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 தடவை செய்யணுங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த மாவுத்தன்மை ஃபுல்லாகவே போயிடும். அப்போ கிறிஸ்பியாக நம்மளுக்கு சிப்ஸ் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ 2வது தடவை நான் கழுவிருக்கேன். அந்த தண்ணியோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அப்போ ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு. இப்போ கலர் பாருங்கள் லைட்டாக தான் ஒயிட்டாக இருக்குது. இப்போ நான் 3வது தடவை கழுவுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. அதுலேயும் நல்லா இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சீவி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நான் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா அலசியிருக்கேன். ஆனாலுமே தண்ணி நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கிளியராக இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்க மாவுத்தன்மை ஸ்டார்ச் எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தங்க. அப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியாக மொறுன்னு சிப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு துணியில் இந்த மாதிரி போட்டு ஆற வச்சுக்கலாம். ஃபேன் காற்று கடையிலையோ இல்லைனா மேலே வேறொரு துண்டு வச்சு நீங்கள் தொடச்சி விட்டுறலாங்க இது எல்லாத்தையுமே. அதாவது ஈரமாக இல்லாமல் இருந்தால் போதும். ரொம்ப ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இல்லாமல் லைட்டாக தொடச்சி விட்டுட்டிங்கனாவோ இல்லை ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆறுனாவே போதுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆறிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஈரத்தன்மையே எதுவுமே இல்லை இதில். இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பொரிக்கிறதுக்கு சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சிக்கலாங்க. தனித்தனியாக இப்படி எடுத்து போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நமக்கு சிப்ஸ் கிடைக்குங்க. ஒரு தடவைக்கு நிறைய போட்டுற வேண்டாம். ஒரு 15 கிட்ட போட்டால் போதுங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. லைட்டாக ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டைமில் லைட்டாக திருப்பி விட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரிஞ்சிடாமல் இருக்கும். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாங்க. நம்மளுடைய மொறு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தாலே போதுங்க. நம்ம இதுலேருந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சுவையான மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நான் அது உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே போதும். வெள்ளையாக இருக்கப்போ நீங்கள் எடுக்க வேண்டாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. சுவையான மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.